வணக்கம். வாழ்க வளமுடன். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு ரோகரா. பிஸ்னஸ்ல எப்படி டெவலப் ஆகுறது சொல்லாமல் சொன்ன திருச்செந்தூர் முருகன். நான் அடிக்கடி திருச்செந்தூர் போயிட்டு வர பழக்கம் உண்டு. கடந்த மாதம் நான் திருச்செந்தூர் போகும்போது நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவம். அது உங்களுக்கும் இது ஒரு நல்ல செய்தியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பதிவு. கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி 4 நண்பர்களோடு திருச்செந்தூர் போறோம். அதாவது நான் ஒவ்வொரு முறையும் திருச்செந்தூர் போகும்போது நான் மட்டும் போனதில்லை, கூட நண்பர்களையும் கூட்டுட்டு தான் போவேன். அந்த வகையில இந்த முறை போகும்போது 2 பேர் திருச்செந்தூர் ஃபர்ஸ்ட் டைம் போறவங்கள கூட்டிட்டு போறேன். ஒவ்வொரு முறையும் நான் போகும்போது புதுசா இது வரைக்கும் நான் திருச்செந்தூரே பார்த்ததில்லை, அப்படி ஆட்களை தான் கூட்டிட்டு போவேன் நிறைய. இந்த முறையும் அந்த மாதிரி 2 பேரை கூட்டிட்டு போறேன். அதாவது அங்க பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்காச்சு, திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல போய் இறங்கிட்டோம். அங்க இறங்கின உடனே அங்க நிறைய ஆட்டோக்கள் போயிட்டு இருக்கும். பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து கோவிலுக்கு ஒரு ஆட்டோ 100 ரூபாய் கேட்பாங்க. அதுல 4 பேர் 5 பேர் உட்காந்து போகலாம். அப்ப அங்க இறங்கி நிற்கும் போது ஒரு மனிதர் வர்றார். சார், கோவில் தானே போறீங்க, ஆட்டோல போனா 100 ரூபாய், நீங்க வாங்க என்னோட கார்ல போலாம், அந்த 100 ரூபாய் எனக்கு கொடுங்க அப்படின்றார். சரின்னு சொல்லிட்டு கார்ல போறோம். போகும்போது 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தானே. போகும்போது அவர் சொல்றாரு, உங்க பேர் என்னங்கன்னு கேட்குறேன். என் பேர் பெருமாள் சார் அப்படின்றார். அவர் பேரை சொல்லிட்டு, சார் நீங்க தரிசனம் முடிச்சுட்டு வேற எங்கன்னா போகணும்னா சொல்லுங்க, நம்ம போகலாம் அப்படின்றார். எனக்கு ரொம்ப நாளா ஊறி போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம். அங்க சுயம்பு லிங்கம் போய் அந்த சுயம்பு லிங்கத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா எனக்கு போக முடியாம ஏதோ தடை வந்துகிட்டே இருந்தது. இப்போ பெருமாள் கூப்பிட்டாருல, மைத்துனர் போய் பார்க்கணுமே, அதனால சரி ஓகே நம்ம ஊறி போயிட்டு வரலாம், எவ்வளவு கேட்பீங்க அப்படின்றேன். 1800 ரூபாய் கொடுங்க அப்படின்றாரு. சரி ஓகே, நாங்க தரிசனம் முடிச்சுட்டு சொல்றோம், போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்குள்ள நாங்க போய் அங்க ஒரு ரூம் ஒன்று போட்டிருந்தோம். அந்த ரூம் அந்த கொண்டு எங்களை இறக்கி விட்டுட்டு அவர் போயிட்டாரு. சார் நீங்க முடிச்சுட்டு எனக்கு சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன்ட்டார். நாங்க சுவாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு கால் பண்ணி 3:30 மணிக்கு வாங்க நம்ம போயிடலாம் அப்படின்னோம். கரெக்டா ஒரு 3:30 மணிக்கு வந்தார். வந்துட்டு நாங்க ஊறி போயிட்டு திரும்ப ரூம்ல கொஞ்சம் ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு எங்களை 6 மணிக்கெல்லாம் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டுருங்க அப்படின்னோம். சரி ஓகே போயிடலாம் அப்படின்ட்டார். அழகா ஒவ்வொரு கூட்டுன்னு போய் காமிச்சார். நல்ல தரிசனம். ஒரு அழகான பீச் அங்க இருக்கு. அதாவது அழகான பீச், அமைதியான பீச், நிசப்தமா இருக்கு. கடல் ஓரம் அந்த மணப்பாறையெல்லாம் தாண்டி போனோம்னா ஊர் இருக்கு. ஒரு நல்ல ஒரு அருமையான டெம்பிள், ராஜகோபுரம் கட்டிட்டு இருக்காங்க. நல்ல தரிசனம், சிவபெருமான் தரிசனம், சுயம்பு லிங்கம். என்ன ஒரு அற்புதமான அந்த கிளைமேட் ரொம்ப பிளசண்டா இருக்கு அந்த இடம் பார்க்கறதுக்கு. நல்ல தரிசனம் முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 5:45க்குலாம் நாங்கள் ரூமுக்கு வந்தாச்சு திருச்செந்தூருக்கு. வந்துட்டு திரும்ப ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு 6:10க்குலாம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். பஸ் ஸ்டாண்ட் 6:30 மணிக்கு பஸ் ரெடியா இருந்தது. அந்த பஸ்ல நாங்கள் திரும்ப ரிட்டர்ன் வந்தாச்சு. இது என்னன்னா, ஒரு பிஸ்னஸ் மேன் அப்படின்னா, நான் கார் ஓட்டுறேன்னா எனக்கு வாடகை இவ்வளோ வந்தால் தான் நான் வருவேன் அப்படின்னு இல்லாம, நீங்க ஆட்டோவுக்கு கொடுக்குற காசு எனக்கு கொடுங்க, அந்த 100 ரூபாய் கொடுங்க, எனக்கு போதும்னு சொன்னார். ஆனா அவர் கேட்டது 100 ரூபாய், ஆனா அவர் வாங்கினது என்கிட்ட 2000 ரூபாய் வாங்கினார். அந்த 100 ரூபாயோட போல. காரணம் என்னன்னா, அவர் 100 ரூபாய் வாங்கிட்டு போயிட்டு இருக்கலாம். ஆனா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றார், சார் நீங்க வேற எங்கன்னா போகணும்னா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன் அப்படின்னு. இதுதான் அந்த பிசினஸ் அப்ரோச்மெண்ட். நீங்க வேற எங்கன்னா போனா தான் நான் உங்களை கோயிலாண்ட 100 ரூபாய்க்கு கொண்டு போய் விடுறேன்ற வார்த்தை எப்படி இருக்கு? நீங்க அந்த 100 ரூபாய் கொடுங்க, கோயிலாண்ட இறங்கிங்கன்னு சொல்லி அடுத்து நீங்க வேற எங்கன்னா வெளில போனா சொல்லுங்க, நான் கூட்டிட்டு போறேன்னாரு.
இப்படிதான் ஒரு பிசினஸ் மேன் இருக்கணும். அப்படி இருக்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து பணம் அவங்கள தேடி வரும். ஸோ அவர் அந்த வார்த்தையை சொன்னதுனால சரி நம்ம ஊறி போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு நாங்க வந்து ஒரு நீண்ட நாள் ஆசையை வந்து நிறைவேறிச்சு. அருமையான ஒரு ஊரை தரிசனத்தை காட்டினார். பெருமாள் சிவபெருமானுடைய தரிசனத்தை காட்டினார். எப்படி ராமேஸ்வரத்துல வந்து சீதாதேவி மண்ணால லிங்கம் செய்து ராமர் வழிபட்டாரோ, அதே ராமர் பெருமாள் பெயர்ல எங்களை கூட்டிட்டு போய் சிவபெருமான் தரிசனத்தை காட்டி திரும்பவும் கூட்டிட்டு வந்து திருச்செந்தூர்ல விட்டார். அந்த பெருமாள் மாதிரி தான் ஒவ்வொரு பிசினஸ் மேனும் இருக்கணும். அதாவது கம்மியான பணத்தை எய்ம் பண்ணா உங்களுக்கு அதிகமான பணம் வந்து சேரும் என்பதற்கு இந்த பெருமாள் வந்து ஒரு சிறந்த உதாரணம். அந்த திருச்செந்தூர் முருகருடைய விளையாட்டே விளையாட்டு. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் சரி, பெரிய அமௌண்ட் எய்ம் பண்ணாதீங்க, சின்ன அமௌண்ட் எய்ம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சொல்லாம சொல்லியிருக்காரு இந்த முறை. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரோம். அது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான வெற்றியா இருக்கு. ஸோ இந்த தகவல் வந்து உங்களுக்கும் இது பயன்படும். யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்றீங்களோ பெரிய அமௌண்ட் எய்ம் பண்ணாதீங்க, சின்ன அமௌண்ட் எய்ம் பண்ணுங்க. நிச்சயமா வந்து அது ஒரு பிக் அமௌண்ட்டா உங்களை தேடி வரும், பல மடங்கா உங்களை தேடி வரும். அதுக்கு அந்த திருச்செந்தூர் முருகர் நிச்சயமா வழிவகுப்பார். இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவிய அந்த பெருமாளுக்கு என் மனமார்ந்த நன்றி. அந்த பெருமாள் வந்து மேலும் மேலும் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேனாக வருவார். அதற்கு அந்த திருச்செந்தூர் முருகர் நிச்சயம் அருள் புரிவார் என்று நாமும் அந்த திருச்செந்தூர் முருகரை மனதார வேண்டிக் கொள்வோம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கின்றேன். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறு முகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேளேறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்கம். வாழ்க வளமுடன், எல்லாம் செயல்கூடும்.